ஸோ 2026 பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்ல ஒரு சூப்பரான ரோம் படமாக எடுக்கப்பட்ட வாயில் ஸ்மெல் ஃபார் இசபெல் அப்படின்ற திரைப்படத்தை இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில் வர நம்ம படத்தோட ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்தையுமே அவங்களோட சிஸ்டர் கிட்ட ஒரு வாய்ஸ் மெயிலாக ஷேர் பண்றது ஒரு பழக்கமா வச்சுட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே இவங்க அனுப்புற அந்த வாய்ஸ் மெயில் அப்படின்றது அவங்க சிஸ்டர் கிட்ட போகாம நம்ம படத்தோட ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா போகுது. அவருமே அதை அந்த அளவுக்குலாம் இக்னோர் பண்ணாம கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு இடத்துல அந்த வாய்ஸ் மேல கேட்கும் போது நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மேல ஒரு சில அட்ராக்ஷன் அப்படின்றது ஏற்படுது. அது மட்டும் இல்லாத இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் இவங்க ரெண்டு கூடிய ஆக்டிங் எல்லாமே தரமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாத இந்த கெமிஸ்ட்ரியுமே பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப அருமையா ஒர்க் அவுட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் படத்துல அங்க வரக்கூடிய ரொமான்டிக் சீக்வன்ஸா இருக்கட்டும், தென் எமோஷனல் சீக்வன்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா படம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லாவே கனெக்ட் ஆகுது. ஸ்டோரியா பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்வலான டெம்ப்ளேட் தான், புதுசா எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஸ்கிரீன் பிளே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில இடங்களில் கொஞ்சம் லேகாரமா தான் இருந்தாலுமே ஓவராலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க முடிய ஒரு சூப்பரான ரொமான்டிக் படமா தான் வந்திருக்கு. ஃபைனலா படத்துல அங்க வரக்கூடிய கில்மா சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா தரமா வச்சிருக்காங்க. ஓவரால் பெருசா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாத ஒரு யூஸ்வலான ரொமான்டிக் படம் வேணும் அப்படின்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் புதுசாவே இருந்துச்சு. படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெயில் ஃபார் இசபெல். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படம் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க.